வணக்கங்க எல்லாருக்கும் சூப்பரான நாளாமைய வாழ்த்துக்கள். ஸோ அகம் டிஜிட்டல் வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்ம பிரேக் பண்ணோம். என்ன அப்படின்னா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த மந்த்லி இன்கம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ மதுரை டீம் வாழ்த்துக்கள், ஈரோடு டீம் வாழ்த்துக்கள், கோயம்புத்தூர் டீம் அண்ட் திருநெல்வேலி டீம். ஸோ இந்த 4 டீம் தான் சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அவங்க அடுத்தடுத்த லெக் அப்படிங்கிறது அந்த 9 பேர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த மாதம் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. சூப்பர். ஸோ அப்டேட் இப்போ என்ன புது அப்டேட்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாதம் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ வேற போயிட்டு இருக்கு, சிஸ்டமே மாறி இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி பிளான் கட்டானவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஒரு அப்டேட்டுமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாது. மெயின் விஷயம் தான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இது வரைக்கும் போடுறோம். ஸோ சூப்பராக போயிட்டு இருக்கு. வேற லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஈவன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் சூப்பராக நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒண்ணு கூட மாறாங்க. கோல்டு ரேட் எங்க போயிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, எங்க போயிட்டு இருக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டெய்லியும் நியூஸ்ல மீண்டும் உச்சம் தொட்டது உச்சம். ஸோ புதுசா நியூ பிரேக் ஹை கட் பண்ணிட்டே இருக்காங்க இல்லைங்களா. வேற லெவல்ல ஒரு புதிய உச்சத்தை கோல்டு மார்க்கெட் போயிட்டே இருக்கு. இப்பவும் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஒரு ஹையே கிடையாது. அவ்வளோ ஹை போக போகுது. அது எவ்வளோ ஹை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லிட்ட விஷயம் தான். ஒரே விஷயம் திரும்ப சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு அத்தனை பேத்துக்கும் அது தெரியும். ஸோ சூப்பர். ஸோ இப்போ என்ன நியூ அப்டேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அப்டேட்டுக்கு முன்னாடி நம்ம பேசிடலாம். என்னன்னா தேர்ட் பிளான், ஃபோர்த் பிளான், ஃபிஃப்த் பிளான், சிக்ஸ்த் பிளான். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணாதவங்களுக்கு ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டோம். அவங்களுக்கு விட்ராயல்ஸ் போயிட்டு இருக்கு இல்லைங்களா. விட்ராயல்ஸ் மீன்ஸ் அவங்களுக்கு கேபிட்டல் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கு. ஸோ முதல்ல 3வது பிளான் தான் இன்னும் முடியல. அது முடியறதுக்கே ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே தாண்டிடும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய டீம் உள்ள வந்திருக்காங்க. அவ்வளோத்துக்கும் விட்ராயல் போயிட்டு இருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரே அக்கௌண்ட் தான் வாங்குறோம், ஒரே அக்கௌண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஸோ 150 to 180 ஒர்க்கிங் டேஸ் ஆகும்னு சொன்னோம். அது இப்போ நிறைய நம்முடைய டீம் பெருசானால அது இன்னமும் பெருசாகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் அவங்க பிளான் முடியறதுக்குள்ள வந்துடும். மேக்ஸிமம் 1 year 1.5 yearக்குள்ள அவங்க எல்லாத்துக்கும் அவங்க பிளானோட அவங்க தேர்ட் பிளான்லாம் போயிடும். ஸோ அதுக்கு மேலே 4th, 5th, 6th. ஸோ அவங்களாம் அவங்க பிளான் முடிகிறதுக்குள்ள அவங்க அமௌண்ட் போயிடும். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கல, ஸோ நீங்கள் இருக்கீங்க இல்லை, ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து ஃபண்டிங் அனுப்பிச்சிங்களோ அந்தந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, ஆஸ் பர் நம்முடைய லாபடி. ஸோ உங்கள் பிளான் முடிவுக்குள்ள உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நியூ அப்டேட் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, சூப்பராக போயிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் தரேன். வீடியோ பார்க்கறது அதெல்லாம் இல்லை. ஸோ வீடியோ பார்க்கறது அதெல்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் அது தனியாக ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதில் ஏன்னா அதை நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஜாயின் பண்ணி ஆகணும். அவர் ஜாயின் பண்ணி விடுறாங்க, அதுக்கு கீழே ஒரு ஜாயின் பண்ணி ஆகணும். அது எது வரைக்கும்னா அந்த 9 பேர் முடிவு வரைக்கும். அப்பதான் உங்களுக்கு பேமெண்ட் வரும். அதில் எந்த ஒரு ரூல்ஸ்ல மாற்றமும் கிடையாது. சரிங்களா, அதை விட்டுலாம். நியூவா ஒரு ஸ்டார்ட் அப் ஆயிருக்கு, ரொம்ப சூப்பராக க்ரோப் ஆகிட்டு இருக்கு, நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் தரேன். இது எப்படி அப்படின்னா ஒரே பிளான் தாங்க, ஒரே ஒரு பிசினஸ் பிளான் தான். ஒரே ஒரு பிசினஸ் பிளான். நீங்கள் வீடியோ எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. ஸோ மினிமம் 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா, மினிமம் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரே பிளான் தான், 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா 20 நபர்கள். நான் உங்களுக்கு சார்ட்டோட காட்டிடுறேன். நான் உங்களுக்கு சார்ட்டோட காட்டிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். சூப்பராக அழகான ஒரு இன்கம் பிளான் வேற லெவல்ல உங்களுக்கு இருக்கும். இனிமேலாவது நான் சொல்ற விஷயத்த ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுங்க. ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா 2028 மேக்ஸிமம் அதிகபட்சம் 2030க்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களால் சத்தியமா சொல்றேன், எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது. ஏன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறத மட்டும் பத்தி பேசலாம். எவ்வளோ விஷயத்துக்கு நான் பத்தி பேசியிருக்கேன். உலக பொருளாதாரம் வேற லெவலில் நான் பேசியிருக்கேன். எல்லாமே அச்சு பிறலாம நான் சொன்ன விஷயங்கள் அப்படி நடந்துட்டு இருக்கு. அதை நீங்க வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ யூஎஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன், நடந்துட்டு இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதனால இனிமேலாவது நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் பண்ண பாருங்க. மெயினா இன்கம் மெயின் பண்ண பாருங்க. அதுதான் இதோட மோட்டிவ். தாரக மந்திரமே என்னன்னா நல்ல பொருளாதாரத்துல ஃப்ரீ ஆகணும், நல்ல பொருளாதாரத்துல க்ரோ அப் ஆகணும். ஸோ நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும். உங்க குடும்பம் நல்லா இருந்தால் தான் உங்க சுற்றமும். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் இன்கம் மெயின் பண்ண பாருங்க. கோல்டு வர இன்கம் கோல்டா கன்வெர்ட் பண்ணுவீங்க. இதான் திரும்ப சொல்றேன். ஸோ பிளானுக்கு நம்ம போயிடலாம். சரிங்களா, பிளான் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கடைசியில் வருத்தப்படாதீங்க மாதிரி தான். மிஸ் பண்ணாதீங்க, கடைசியில் வருத்தப்படாதீங்க மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கும். சரிங்களா, ஸோ டேரக்டாக நான் போயிடலாம். இது ஒரு சான்ஸ், இது ஒரு குழுவா. நீங்கள் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா 1 லட்சம் உங்களுக்கு ஒரே மாதம் வந்துடும். சரிங்களா, ஸோ மாதம் எவ்வளோ மாதம் வரும், என்ன டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ பக்கா இது ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டுருவோம். எல்லாமே த்ரூ ஆன்லைனில் லைவ்ல நடக்கும். வீடியோவில் பார்ப்பீங்க, எல்லாமே தெரிஞ்சிடும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அமௌண்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த டீல்ஸ் நம்ம பார்க்கலாங்க. சரிங்க.
ஜஸ்ட் தெரியுதுங்களா? ஸோ 1 லட்ச ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். மாசம் உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5000 ருபீஸ் உங்களுக்கு வருங்க. சரிங்களா? இது எவ்வளவு மாசம் வரும்னா தொடர்ந்து 20 மாசம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க. சரிங்களா? 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றீங்க. 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு வருது? மாசம் 5000 வந்துட்டு இருக்கும். சரிங்களா? எவ்வளவு மாசம்? 20 மாசம் வந்துட்டு இருக்கும். ஓகே, வெரி குட். அதாவது 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா 20 மாசம்னா அது 1 லட்சம் ஆச்சு. ரைட், ஓகே. கடைசி மாசம் 20 மாசம் 10,000 எக்ஸ்ட்ரா வரும். அதாவது ஒவ்வொரு மாசம் 5000 வந்துட்டு இருக்கும். அது போக கடைசி மாசம் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா 5000 பிளஸ் 10,000. அது 2 லாப சீட்டு. ஆக்சுவலி சிட்டு தான், ஆனா சிட்டு கிடையாது. சிட்டு மாதிரி, ஆனா சிட்டு கிடையாது. என்ன சார் சிட்டு மாதிரி? சரி, ஓகே, அது விஷயத்தை பார்த்துக்கலாம், நம்ம பேசிக்கலாம். சரிங்களா? ஸோ 20 பேர் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 20 பேர் உங்க குரூப் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஒரு குரூப் ஜாயின் ஆயிரும். சரிங்களா? இந்த ஒரு 20 பேருக்கு மாசம் உங்க பேர் சிட்டுக்குழுக்கு போட்டுருவோம். ஸோ சிட்டுக்கு ஒரு அமௌண்ட் போயிட்டு இருக்கும், உங்களுக்கு 5000 வந்துட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மாசம் உங்க பேர் விழுது, 20 பேர் உங்க குரூப்னா ஃபர்ஸ்ட் மாசம் உங்களுக்கு உங்க பேர் விழுகுது அப்படின்னா 70,000 உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும். நீங்க 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் மாசமே உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிடும்? 70,000 கிடைச்சிடும். அது போக மாசம் 5000 கிடைக்கும். ஸோ டோட்டலா எவ்வளவு வாங்கியிருப்பீங்கன்னா 20 மாசத்துல 20 மாசத்தோட உங்களுடைய பிளான் முடிஞ்சுது. ஸோ செகண்ட் மாசம் எவ்வளவுன்னு கேட்டுட்டீங்கன்னா 2 மாசம் உங்க பேர் விழுகுது அப்படின்னா 71,000 வந்திருக்கும். 1,80,000 வாங்கியிருப்பீங்க. தேர்ட் மாசம்னா 72,000 வாங்கியிருப்பீங்க. ஸோ ஃபோர்த் மாசம் அப்படின்னா 73, ஃபிஃப்த்னா 75, ஒவ்வொரு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு 80, 82, 90, 1 லட்சம் வந்துட்டு இருக்கும். ஸோ டோட்டலாக 2,10,000. இதுல என்ன விஷயம் அப்படிங்கிறது சிம்பிளான விஷயம் தான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. 20 நபர்கள் ஒரு குரூப்பா ஜாயின் ஆகும். சரிங்களா? இப்போ வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிடுவோம். சரி, வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் ஆயிரும். இது ஒவ்வொரு 20 நபருக்கும் குழுவுக்கும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் ஆயிரும். ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாசம் 5000 நீங்க வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இன்வெஸ்ட் 5000, நீங்க 1 லட்சம் பண்ணிக்கிங்க, 5000 வரும். அவங்க 1 லட்சம் பண்ணிக்காங்க, அவங்களுக்கு ஒரு 5000 வரும். அவங்க அந்த 20 பேர்த்துக்கும் 5000 20 மாசம் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த 20 பேர்த்துல பேர் குலுக்கி போடுவோம் இல்லைங்களா? ஸோ சிட்டு தான் இது, ஆக்சுவலி சிட்டு மாதிரி. ஸோ அதுல உங்க பேர்ல 5000 ரூபாய் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்குங்களா? அது போக ஒரு 5000 ரூபாய் உங்க பேர்ல சிட்டு வர வச்சுட்டு இருப்போம். ஸோ டோட்டலா உங்க 1 லட்சம் ரூபாய்க்கு 10,000 ரூபாய் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். மாசம் வந்து 5000 உங்க அக்கௌண்ட்டுக்கும் 5000 ரூபாய் சிட்டுக்கும் போயிட்டு இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொரு மாசமும் ஒருத்தர் சிட்டு எடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ அது 20 பேருக்கு பீட் வைக்கிறதுலாம் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் 20 பேரும் குலுக்கி பவுல்ல போட்டு உங்க முன்னாடி, அதாவது வாட்ஸ்அப்ல நீங்க லைவ்லயே பண்ண, ஃபேஸ்புக்லயே குரூப்புக்கு அந்த வீடியோ வந்துடும். ஷிங்க் பண்ணிடுவோம். நீங்க செக் பண்ணிக்கலாம், எப்ப வேணா போய் செக் பண்ணிக்கலாம் யாருக்கு அந்த பேர் வந்து உங்க 20 பேர்த்துல யாருக்கு அந்த ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. 1 லட்சம் பண்ணிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் விழுந்துச்சு அப்படின்னா 70,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் மாசம். செகண்ட் மாசம் 77,000 ரூபாய். அதாவது உங்களுடைய அமௌண்ட்டும் டன் பேங்க் உங்களுக்கு கொடுத்துட்டு மாசம் 5,000 வந்துட்டு இருக்கும். ஸோ கடைசி மாசம் 20 மாசம் 2 லாப சீட்டு, அதாவது 5,000 பிளஸ் 2 லாப சீட்டு, அதாவது 5000 10,000 இல்லைங்களா? 15,000 ரூபாய் உங்களுக்கு வரும். ஸோ ஒரு நல்ல ஒரு பிளான், நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ சேஃப்டி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொருத்தர் கேபிட்டல் வந்துட்டே இருக்கும். கேபிட்டல் ஒவ்வொரு மாசம் 20 மாசம் தான், 20 மாசம் முடிஞ்சது சார். இது எனக்கு என்ன ரெஃபர் பண்ணதுமோ லாபம் அப்படின்னா, இதுதான் மெயின் விஷயம். இப்போ நீங்க ஜாயின் பண்றீங்க, உங்களுக்கு கீழே கொண்டு வரீங்க இல்லையா, அந்த குரூப் கொண்டு வரீங்க இல்லையா? ஸோ ஒருத்தர் ரெஃபர் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு 1000 ருபீஸ் வரும். இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு 1000 ருபீஸ் வரும். ஸோ அப்படி மொத்தம் எவ்வளவுனா 19 பேரை ரெஃபர் பண்ணலாம். புரியுதுங்களா? 19,000 உங்களுக்கு மட்டும் வரும். 5000 ரூபாய் போக, மாசம் 5000 ரூபாய் போக ஒவ்வொரு மாசமும் 19,000 வரும். சார் அதனால 5 பேரை சேர்த்து முடிஞ்சதுன்னா 5000 உங்களுக்கு உங்க பிளான் அமௌண்ட்டுக்கான 5000 வரும். 5 பேர் சேர்த்து விட்டீங்க இல்லையா? ஸோ மாசம் 5,000 வந்துட்டு இருக்கும். ஸோ கணக்கு போட்டு பாருங்க 20 மாசம் எப்படி போயிட்டு இருக்குன்னு. ஸோ ஒவ்வொரு மாசமும் ஒருத்தர் கேபிட்டல் வந்துட்டே இருக்கும். அது யார் வேணா இருக்கலாம், நீங்க இந்த 20 பேர்த்துல யார் வேணா இருக்கலாம். ஸோ அப்படிதான் ஒவ்வொரு குழுக்கும் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதை பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும், பேசணும்னா சரி, நம்ம ஆஃபீஸ் நம்பர் ஆல்ரெடி இருக்கு, அதுக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, அது டீடைல்ஸ் நம்ம பேசலாம். சரிங்களா? ஸோ சூப்பரா ஒரு இன்கம் பிளான். 20 பேர் இதுனா இது மற்றது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இல்லாம குயிக்காக முடிஞ்சிடும். 20 மாசம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரே ஒரு டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அந்த ஒரு மாசத்துலயே உங்க அமௌண்ட் திரும்பவும் வரப்போகுது. ஸோ மாசம் இன்கம் வந்துட்டு இருக்கும். அது 20 மாசம் வந்துட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அந்த 20 குரூப் அந்த ஆச்சு அப்படின்னா 20 மெம்பர்ஸ் ஆயிட்டீங்கன்னா ஒரு குரூப் கன்வெர்ட் ஆயிரும். அப்பவே வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிடுவாங்க. புரியுது இல்லைங்களா? ஏதாவது டவுட் இருந்தா நம்முடைய அந்த நம்பருக்கு, ஸோ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் கால், நம்ம ஆல்ரெடி ஆஃபீஸ் நம்பர் இருக்கும், கேளுங்க, பண்ணுங்க. இது உங்களுக்கு இறுதி வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சான்ஸ். இதுல ஆஃபர் இதெல்லாம் மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது ஒரு குரூப் தான். ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு இன்னொரு இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய என்னென்னமோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. நம்ம சொன்ன விஷயங்கள் அத்தனையும் தெரியாம போயிட்டு இருக்கோம். நம்ம அந்த கட் பண்ணது, உங்களுக்கு இன்கம் கட் பண்ணது மெயின் விஷயம் ஒர்க் பண்ணாததுதான்.
இப்போவாவது சுதாரணமாக நல்லா தெளிவாக ஒர்க் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுடைய ஆன்லைனில் குரூப்பில் நடந்துடும், வாட்ஸ்அப் குரூப்பில் நடந்துடும். இந்த இவங்க குரூப் அவங்க குரூப்னு சொல்லி லைனாக குரூப் ஜாயின் பண்ணி விட்டுருவோம், வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஒவ்வொரு குரூப்பும் 20 பேர் இருப்பீங்க, 20 பேர் ஒரு குரூப், சரிங்களா? இப்படி தான் இருக்கும். ஸோ சூப்பராக அழகாக கொண்டு போங்க. இப்போவாவது இறங்கி வேலை செய்யுங்க. இது ஒவ்வொரு மாதம் உங்கள் அமௌண்ட் வந்துட்டே இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வந்துட்டே இருக்கும். அது உங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு குரூப் கிரியேட் பண்ணிக்கங்க, சரிங்களா? ஈஸியாக பண்ணிக்கலாம். நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. நீங்கள் அதான் சொன்னீங்க, இன்னும் அடுத்து 25 வருஷம்லாம் வந்துச்சுன்னா எப்படி முடியும், 24 எப்படி முடிஞ்சு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக முடிஞ்சு 25 ஒரு மாதம் முடிஞ்சது, ஒரு மாதம் முடிஞ்சு 25 அடுத்த பிப்ரவரி போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. 25 போகிற வழியெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக போகும். அதே ஸ்பீடில் ராக்கெட்டில் கோல்டோ ஆகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும் ராக்கெட்டில் போகும். அது கோல்டெல்லாம் வேற மாதிரி போகும். அதான் சொல்லியிருக்கேன். அது நீங்கள் என்னோட பழைய வீடியோ எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் எப்படி போகும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு போகும். மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாமல் இந்த விஷயத்த யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு கிடைச்ச அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த இன்கம் வந்து என் பண்ணலாம், நிறைய டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ நம்பருக்கு கூப்பிடுங்க, டேரெக்டாக நம்ம பேசலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்டுங்க.